75 பவுண்ட்ஸ் ஆன செக்குகள். நடிகர் கரண் வாழ்க்கையை கெடுத்தது அந்த பொண்ணா? உண்மையை உடைத்த பிரபலம். தமிழ் சினிமால ரஜினி, கமல், விஜய், அஜித், பிரசாந்த் அப்படின்னு முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து நடித்து அதுக்கப்புறம் ஹீரோவாகவும் முத்திரை பதிச்சவர் தான் நடிகர் கரண். கடந்த 10 ஆண்டுகளா திரையுலகில் எந்த படத்துலையும் நடிக்காம முழுசா விலகிட்டாரு. அது ஏன் விலகினாரு, எங்க இருக்காரு அப்படின்றது சுவாரஸ்யமான தகவல்களா இந்த வீடியோல இருக்க போகுது. சோஷியல் மீடியாவில் உலவிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஷன் இருக்க போகுது. அதாவது தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரண் அவர்கள் நல்லா தான் வந்துட்டு இருந்தார். அவர் லைஃப் அப்படின்றது சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர கதாபாத்திரங்களை கூட செம்மையாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போது கரண் பற்றி அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல இருந்து துருன்னு நடிப்பார். எப்பவும் அழகாக பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் மாஸ்டர் ரகு அப்படின்ற பெயரில் மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 50க்கு மேற்பட்ட படங்கள் எல்லாமே நடித்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. டீனேஜ்லேருந்து ஆரம்பித்து ரஜினி, கமல் அப்படின்ட்டு நிறைய பேரோட நடிச்சிருக்காரு. அதன் மூலமாக கவனம் ஈர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இயக்குனர் வசந்த், கமல்ஹாசன் அவங்களோட இணைந்து நம்மவர் படத்தில் நடிச்சிருக்காங்க. கல்லூரி பின்னணி கொண்ட அந்த படத்தில் ஒரு முரடான கல்லூரி மாணவன் ஆன்டி ஹீரோவா கதாபாத்திரத்தில் இவர் பயங்கரமாக பின்னி எடுத்து விட்டுருப்பாரு. குறிப்பாக இப்போ கமல்ஹாசனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். திறமையானவர்களை வச்சு தான் தேர்ந்தெடுத்து படம் கொடுப்பாரு. கரண் நிச்சயம் பெரிய ஆளாக வருவார் அப்படின்ட்டு அவர் கணிச்சிருக்காரு. அது வீண் போகலை. ஒரு கட்டத்தில் மிகவும் பிஸியான நடிகராக வலம் வந்தார். ஒரு நாளைக்கு 3 படங்கள் நடித்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அப்படின்ட்டு சில விமர்சனம் செஞ்சாலுமே அந்த ஸ்டைல் அவருக்கு செட் ஆச்சு. தமிழ்நாட்டு மக்கள் அனைவர்கிட்டையுமே அவர் எளிமையாக போனார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவரை செல்லம்மா வில்லன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அவர் நடித்த படங்களில் வர அந்த ஜூ அப்படின்ற டைலாகாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்து வில்லனாக பெரிய மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காரு. தானும் ஹீரோவாக நடிக்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்கு. குஷ்புவோடு இணைந்து கலரான கதாபாத்திரங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைனா பெரிய மார்க்கெட் அவருக்கு கிடச்சிருக்கு. ஹீரோவாகவும் நடிக்க ஆசை வந்துச்சு. தென் குஷ்புவோட நடித்த கலர் கனவு படம், கொக்கி அப்படின்ற ஒரு படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி, குத்தகைதாரர், தம்பி வெட்டோத்தி சுந்தரம், கந்தா, அதுக்கப்புறம் காத்தவராயன், படித்துறை பாண்டின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இவர் நடித்தார். ஹீரோவாக சுமார் 20லேருந்து 25 படங்கள் வரைக்குமே தொடர்ந்து நடித்தார். அவருக்கான ஃபேம் ஓரளவுக்கு இருந்துச்சுன்றதான் உண்மை. ஆனால் 2016 அவர் நடித்த உச்சத்தில் சிவா படம் வெளியானதுக்கு அப்புறமா 10 ஆண்டுகளாக இந்த படத்துலையும் நடிக்கலை. நல்ல மார்க்கெட்டும் திறமையான நடிப்பும் அவருக்கு மாறிப்போச்சு. திடீர்னு காணாமல் போயிட்டாரு. எந்த ஒரு காரணமுமே சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா கரணின் விலகலுக்கு பின்னால் திரையுலக ஏமாற்றம் இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் வெளியில் போயிருக்காரு. சினிமாவில் நடித்த படங்களுக்கு பேங்க்கில் போட்டு பணம் வராமல் நிலுவையில் இருந்தது. செக்கு மதிப்பில்லாமல் லட்சக்கணக்கில் இழந்தது. அவர்கிட்ட பவுன்ஸ் ஆன செக்குகள் மட்டுமே 75 இருக்குமா. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாராம். சில தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தோத்து போனதுனால கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். சிலர் வேணும்னே ஏமாத்திருக்கலாம். இப்படி சினிமாவில் பல தயாரிப்பாளர்கள் முக்கியமாக இப்படி தான் இருந்திருக்காங்க, ஏமாற்றியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பத்திரிகையாளருமே அவர் சொல்லி அழைச்சி குடும்பத்தினர்கிட்ட நல்லா விசாரிக்கக்கூடிய திறன்லாம் இல்லை. திமிரில்லாத எளிமையான நபர் தான் அவர். பட் அவருடைய லைஃப் அப்படின்றது மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு சில ரீசன்ஸ் சொன்னாலுமே அவர் உண்மையிலேயே நல்லவராக தான் இருந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள்லாம் பேர் சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிற லெவலுக்கு இருந்துச்சாம். அதே மாதிரி அவருடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வாராம். கரண் சினிமா பக்கமே வராமல் போனதுக்கு, நான் இனிமேல் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன், குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிக்க மாட்டேன்னு அவர் எடுத்த ஒரு முடிவும் காரணமாக இருந்திருக்கு. 3 வருஷங்களுக்கு முன்னாடி பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமாருக்கு நடிகர் கரண் ஃபோன் செஞ்சு, சார் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரைம் சப்ஜெக்ட் இருக்கா, நானே தயாரித்து நானே ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய இயக்குனர் கரணை தொடர்பு கொண்டு, ஒரு பக்காவான ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குது, பயங்கரமாக மிரட்டுற மாதிரியான ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான கதைகள் பண்ண விருப்பமானு கேட்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கு. சமூக வலைதளங்களில் ஆண்டியால் அழிந்தாரா கரண் அப்படின்ற மாதிரி கொச்சையாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையான ரீசன் என்னென்னா, ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட், அதாவது வில்லனாக நடிக்கிறது அவருக்கு பிடிக்கல.
ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால தான் சினிமா விட்டு வெளியில வந்திருக்காரு. உண்மை என்னன்னா, ஒரு ஃபீமேல் மேனேஜர் தான் கரணுக்கு இருந்தாங்க. ஸ்டோரி கேட்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவங்க சொன்னது எதையுமே ஊர்ஜிதப்படுத்த முடியாம போயிடுச்சு. அத வச்சு சோசியல் மீடியால தவறா சித்தரிச்சிருக்காங்களே தவிர, மத்தபடி அவர் எந்த தவறுமே பண்ணல. கரண் அமெரிக்கால செட்டில் ஆகிட்டாருன்னோ, அவருடைய மகளோடு வசிச்சு வரதாவும் சில தகவல்கள் இருக்கு. ஆனா திருத்தணியில இருக்கக்கூடிய தன்னுடைய தோட்டத்துல வெளி உலக தொடர்பு இல்லாம ஒரு சாதாரணமான எதார்த்தமான வாழ்க்கை வாழ்றாருன்னும் சொல்றாங்க. கரண் நினைச்சா அரவிந்த் சாமி மாதிரி மறுபடியும் கம்பேக்லாம் கொடுக்கலாம். ஆனா, அவருக்கு அது விருப்பம் இருக்கா? இல்லையான்றது அவருடைய பிரைவசியா இருக்கு. ஸோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.